நீங்க கேட்டுட்டு இருக்குது விழி தீயில் ஒரு தவம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கதை கேட்க ஆரம்பிச்சிடுங்க. இது அத்தியாயம் 12. வாங்க கதைக்குள்ள போகலாம். யாழ்மொழி நடந்தது அத்தனையும் சொல்லி முடிக்க ராதாவோ அதிர்ச்சியில் உறைந்தே போய்விட்டாள். என்ன சொல்கிறாய் யாழ்? உன்னை அவர்கள் கடத்தி சென்றார்களா? என்னால் இதை நம்பவே முடியவில்லை. அவர்களின் அட்டூழியம் நாளுக்கு நாள் எல்லை மீறி சென்று கொண்டே இருக்கிறது. நாம் அரசரிடம் சொல்லிவிடலாமா? அப்படி ஒரு இக்கட்டான நிலையில் உன் மனம் எப்படி தவித்திருக்கும் என்பதை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இந்த கடவுள்தான் உன்னை காப்பாற்றி இருக்கிறார் என்று ராதா தலைக்கு மேல் கையெடுத்து கும்பிட ஆழ்மொழிக்கு லியோவின் ஞாபகம்தான் வந்து போனது. ஆம் ராதா, என் உயிருக்கும் மேலான கற்பை பாதுகாத்தவர் கடவுள்தானே. ஆனால் இளவரசி கூறும் கதைகளில் வரும் ராஜகுமாரனை போல அவர் வருவார் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை என்று அவள் உணர்ச்சி பூர்வமாக சொல்ல, ராதாவோ தோழியை குறும்பு புன்னகையோடு உற்று பார்த்தாள். ராஜகுமாரனா? இல்லை என்றால் உன் ராஜகுமாரன் என்கிறாயா என்று அவள் அர்த்த புன்னகை புரிந்தவாறு கேட்க, அவளை அதிர்ச்சியாக பார்த்த யாழ்மொழிக்கு முகம் குப் என்று சிவந்தது. அது நான் அப்படி ஒன்றும் சொல்லவில்லையே. என்னை காப்பாற்றினார், அவ்வளவுதான். அதை தவிர்த்து எங்களுக்கு இடையில் வேற எதுவும் இல்லை ராதா. நீ தேவையில்லாமல் கதை கட்டி விட்டு விடாதே என்று அவள் பதற்றமாக சொல்ல, அப்பப்பா, இப்போது நான் எதுவும் கேட்கவே இல்லையே. நீயே அனைத்தையும் உளறி கொட்டுகிறாய். ஆமா, ஏன் உன் முகம் இப்போது இப்படி சிவக்கிறது? ஒன்றை மட்டும் புரிந்து கொள். அவர் ஒரு ஆங்கிலேயர். காதல் எனும் வலையில் விழுந்து விடாதே. அது நமக்கு வலை மட்டுமல்ல, அது மிக பெரிய பொறி. ஜாக்கிரதையாக இரு. நான் எதுவும் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன் என்ற தோழியை முறைத்து பார்த்தாள் யாழ். அடப்பொடி, நீயாக எதையும் கற்பனை செய்து கொள்ளாதே, சரியா? போய் வேலையை பாரு. நீண்ட நேரம் விழித்திருந்தால் இப்படித்தான் சிந்திக்க தோன்றும். எனக்கு எல்லாம் தெரியும், நீ போ என்று போலி முறைப்போடு சொல்லிவிட்டு தன் படுக்கையில் விழுந்த யாழ்மொழியின் நினைவுகள் முழுக்க முழுக்க லியோவின் முகம்தான் பிம்பங்களாக வந்து சென்றன. அவர் என் ராஜகுமாரனா என்று தனக்கு தானே கேள்வி கேட்டுக்கொண்டவளுக்கு வெட்கத்தில் முகம் சிவந்திருக்க, அன்றைய இரவு அவளுக்கு தூங்கா இரவாகவே கழிந்தது. அன்றைய நாள் கழிந்து அடுத்த நாளும் விடிந்தது. இந்திரசேனா தோட்டத்தில் அமர்ந்து புத்தகம் ஒன்றை படித்து கொண்டிருக்க, அவளுக்கு பக்கத்தில் பூக்களை வைத்து மாலை செய்து கொண்டிருந்த யாழ்மொழியோ ஏதோ சொல்ல வருவதும் பின் தயங்குவதுமாக தடுமாறி கொண்டிருந்தாள். விழிகளை மட்டும் லேசாக உயர்த்தி தோழியை பார்த்த இந்திரா, ஏதோ சொல்ல வருகிறாய், என்னவென்றுதான் தெரியவில்லை. என் விழிகள் புத்தகத்தில் இருந்தாலும் உன்னை நான் பார்க்க மாட்டேன் என்று நினைக்கிறாயா என்று இந்திரசேனா கூறிய பார்வையோடு சொல்ல, அதெல்லாம் ஒன்றுமில்லை இளவரசி. வழக்கமாக என்னை வலுக்கட்டாயமாக இழுத்துக்கொண்டு சந்தைக்கு செல்வீர்களே, ஆனால் இப்போதெல்லாம் வெளியில் செல்வதையே வெகுவாக குறைத்து விட்டீர்கள். என்ன திடீர் மாற்றம் என்றாள் மற்றவள். அவளின் கேள்வியில் விரக்தியாக புன்னகைத்தாள் இந்திரசேனா. என்னால் வீராவுக்கு எந்த பிரச்சனையும் நேர்ந்து விடக்கூடாது என்று நினைக்கிறேன் யாழ். ஏனென்று தெரியவில்லை. பயமாகவே இருக்கிறது. இது ஒன்று தவறாக நடக்கப் போகிறது என்று நம் மனம் அவ்வப்போது சொல்லும். நீ உணர்ந்திருக்கிறாயா? அப்படி ஒரு உணர்வு தினமும் என்னை தாக்குகிறது. ஒருவேளை எங்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் என் தந்தைக்கு தெரிந்துவிட்டால் அவர் அவனை ஏதாவது என்று அதற்கு மேல் பேச முடியாமல் வார்த்தைகளை நிறுத்தினாள். அவளையும் மீறி விழிகள் கலங்க அழுகை தொண்டையை அடைத்தது. போராடினால்தான் காதல் கைகூடும் என்று கூறுவீர்களே. தாங்கள் ஆசைப்பட்டவரோடு இணைய தாங்கள் தானே முயற்சி செய்ய வேண்டும் இளவரசி. முன்பெல்லாம் காதல் என்றால் என்னவென்று தங்களிடம் கேட்கும்போது எனக்கு அத்தனை அறிவுரைகள் கூறுவீர்கள். இப்போது தாங்கள் இவ்வளவு தூரம் வந்துவிட்டு இப்படி பயந்தால் எப்படி? தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் நாம் வேண்டுமானால் யாருக்கும் தெரியாமல் வெளியில் சென்று வரலாமா? என்ன சொல்கிறீர்கள்? போகலாமா என்று அவள் கேட்டு இரு புருவங்களையும் ஏற்றி இறக்க, அவளை ஆச்சரியமாக பார்த்தாள் இந்திரா. வேகமாக விழிகளை துடைத்தவாறு, யாழ், நிஜமாகவே இது நீதானா? நானே அழைத்தாலும் வரமாட்டேன் என்று அத்தனை அழிச்சாட்டியம் செய்வாய். இன்று நீயே என்னை அழைக்கிறாயா? ஹேய் திருடி, ஏதாவது காரணம் இருக்கும், உண்மையை சொல்லிவிடு என்று ஆச்சரியம் குறையாத குரலில் அவள் கேட்க, அது
நான் நான் எதுவும் இல்லையே. நான் சந்தைக்கு தான் தங்களுக்காக பேச வந்தால் தாங்கள் வேண்டாம் விட்டுவிடுங்கள் போக வேண்டாம் என்று என்ன சொல்வதென்று தெரியாமல் தடுமாறினாள் மற்றவள். இந்திராவோ விழிகளை சுருக்கி அவளை புரியாமல் பார்த்து கொண்டிருக்க, ஏன் அப்படி பார்க்கிறீர்கள்? நான் தங்களின் காதலுக்காகத்தான் அப்படி சொன்னேன் இளவரசி. எனக்கு தெரியும், என்னை விட்டால் தங்களுக்கு யார் இருக்கிறார்கள்? நானேதான் அனைத்துமாக இருந்து தங்களின் மனதை கவர்ந்தவரோடு தங்களை சேர்த்து வைக்க வேண்டும். என் பணி என்று முடிவடையும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் தங்களின் காதல் எந்த அளவுக்கு புனிதமாக இருக்கிறது என்று மட்டும் தெரியும். தங்களுக்கு வேண்டுமானால் நான் தங்களுடன் வர சித்தமாகத்தான் இருக்கிறேன். வேண்டாம் என்றால் நான் தங்களை வற்புறுத்தவில்லை, விட்டுவிடுங்கள் என்று விழிகளை உருட்டி கைகளை அசைத்து அவள் பேசிய விதத்தில் மற்றவளுக்கு பக்கென்று சிரிப்பு வந்தது. ஏதோ சொல்கிறாய், நம்புகிறேன் உன்னை என்று சிரித்தவாறு சொன்ன இந்திரா, பாவா விரைவாக செல்லலாம், ஆசை காட்டிவிட்டு அமர்ந்திருந்தால் எப்படி என்று அவளை அழைத்து கொண்டு செல்ல யாழ்மொழிக்கு லியோவை காண மனம் துடித்தது. இம்முறை இந்திராவை விடவும் ஆர்வமாக தயாராகியவள் வழக்கத்திற்கு மாறாக கண்ணாடியில் பல தடவை தன்னை பார்ப்பதும் அலங்கரிப்பதுமாக இருக்க, மற்ற பணிப்பெண்களோ இதை கவனிக்காமல் இல்லை. தங்களுக்குள் அவர்கள் கிசுகிசுத்துக் கொள்ள அதை கவனித்தவளோ பொறாமை என்று உதட்டை சுழித்தவாறு சொல்லிவிட்டு இளவரசியை தேடிச் சென்றாள். இந்திராவும் மாற்றுடையில் தயாராக இருக்க, அடுத்த 10 நிமிடங்களில் அரண்மனையிலிருந்து வெளியேறிய இரு பெண்களும் சந்தையை நோக்கி நடந்து செல்ல, யாழ்மொழியின் விழிகளோ அலை பாய்ந்து கொண்டே இருந்தன. அவளுடைய விழிகள் சுற்றி முற்றி எதையோ தேடிக்கொண்டே வர, சந்தைக்குள் நுழைந்ததுமே தன் நண்பர்களோடு சிரித்து பேசிக் கொண்டிருந்த வீராவை கவனித்ததும் இந்திராவின் இதழ்கள் மெல்ல புன்னகைத்தன. வீரா என்று அவள் இதழ்கள் மெல்ல முணுமுணுக்க, மன உந்துதலில் அவள் இருக்கும் திசைக்கு யோசனையோடு திரும்பி பார்த்தான் வீரா. தன்னவளை பார்த்ததுமே அவனுடைய விழிகள் ஆச்சரியத்தில் விரிய, கால்கள் தானாக நகர்ந்து அவளை நோக்கி வந்தன. அப்போதுதான் சுற்றி இருக்கும் மக்கள் கூட்டத்தை உணர்ந்தவன் சட்டென நின்று விழிகளால் ஒரு திசையை காண்பித்து வருமாறு சொல்லிவிட்டு வேகமாக செல்ல, யாழ், நீ இங்கேயே காத்திரு, நான் விரைவில் வந்து விடுவேன். இங்கு அவனை சந்திக்க முடியாது, நான் சற்று தொலைவில் சென்று வருகிறேன் என்று விட்டு இந்திரா அவன் காட்டிய திசைக்கு ஓடினாள். அட, எங்கு சென்றான்? இந்த பக்கமாகத்தானே வர சொல்வான். இப்போது இங்கு வெறும் குடிசைகளாக இருக்கின்றன. அவனை எங்கு சென்று நான் தேடுவேன்? வீரா என்று நெற்றியை நீவி விட்டு கொண்டவாறு அவள் சுற்றி முற்றி தன்னவனை தேட, திடீரென்று குடிசைக்குள்ளிருந்து ஒரு வலிய கரம் அவளை பிடித்து குடிசைக்குள் இழுத்தெடுத்தது. இந்திரசேனாவோ பயத்தில் உறைந்து போய் சிலையாகிவிட, அதே நேரம் யாழ்மொழியோ சந்தையிலிருந்து வெளியே வந்து லியோவை தான் தேட ஆரம்பித்தாள். யாழ், உன் போக்கே சரியில்லை. போயும் போயும் அந்த ஆங்கிலேய அதிகாரியை போய் தேடிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு என்னதான் ஆனது? உதவி என்றால் ஒரு மனிதர் செய்யதானே செய்வார். அதற்கு போய் அவர் மீது, அடடா யாழ்மொழி, ராதா சொன்னது போல இது நல்லதற்கல்ல, நீ இப்போதே திரும்பிவிடு என்று அவளின் மூளை எச்சரிக்க, ஆனால் அது அவர் என்னை காப்பாற்றினாரே, அந்த நிலையில் அவர் நினைத்திருந்தால் என்னை அவரும் சேர்ந்து அனுபவித்திருக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. இத்தனை தூரம் வந்து என்னை காப்பாற்றியவருக்கு ஒரு நன்றி கூட சொல்லவில்லை என்றால் நான் எல்லாம் ஒரு மனுஷியா? அதற்காகத்தான் அவரை தேடுகிறேன், வேற எதுவும் இல்லை என்று பட்டிமன்றம் செய்து சமாளிக்க முயன்றது அவளின் வெகுளித்தனமான மனம். ஆனால் தான் என்ன உணர்கிறோம் என யாழ்மொழி அறியாமல் இல்லை. அதன் விளைவுதான் அவளாகவே லியோவை தேடி சந்தைக்கு வந்தது. இடுப்பில் கை குற்றி தேடியவளின் மனம் அவன் இல்லை என்று அறிந்ததுமே வெறுமையாக உணர, சோர்ந்த முகத்தோடு திரும்பியவளின் காதில் லியோவின் குரல் கேட்டது. ஜேம்ஸ், ஸ்டார்ட் த கார், we don't have any time என்று லியோ சொல்லிக்கொண்டே காருக்கு அருகே செல்ல, உடனே சத்தம் கேட்ட திசைக்கு திரும்பி பார்த்த யாழ்மொழியோ வேகமாக அவனை நோக்கி ஓடினாள். ஜேம்ஸ் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்ததும் லியோ கார் கதவை திறக்க போக, வேகமாக வந்து அந்த கதவை மூடிவிட்டு மூச்சு வாங்க நின்றிருந்தாள் பெண்ணவள். நீயா என்று சிறு அதிர்ச்சியோடு லியோ அவளை பார்க்க, தங்களை காணத்தான் ஓடோடி வந்தேன், சற்று பொறுங்கள். எப்பப்பா
மூச்சு வாங்குகிறது. இவ்வளவு நேரம் இங்குதான் இருந்தீர்களா? அடக்கடவுளே, நான் அங்கு தேடிக்கொண்டிருந்தேன் என்று பேசிக்கொண்டே சென்றவளை குறுக்கிட்டான் ஆடவன். ஹே வெயிட், நீ எதுக்காக என்ன பார்க்கணும்? ஆமா, இப்ப எதுக்கு இப்படி தலைதெறிக்க ஓடி வந்திருக்க? என்ன ப்ராப்ளம் உனக்கு? என்ன வேணும் என்று ஒற்றை புருவத்தை உயர்த்திய வண்ணம் அவன் கேட்க, அசடு வழிந்தவாறு திருவென விழித்தவளுக்கே அதற்கான பதில் தெரியவில்லை. அது முன்பெல்லாம் தங்களை நான் தவறாக எண்ணி இருந்தேன். ஆனால் என்னை நீங்கள் காப்பாற்றியதிலிருந்து தங்களை பற்றிய என் எண்ணமே மாறிவிட்டது என்று புன்னகையோடு யாழ் சொல்லிக்கொண்டே போக, அடச்ச, தெரியாம உன்னை காப்பாத்திட்டேன். இதுக்கப்புறம் செத்தாலும் வாழ்க்கையில இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் பண்ண மாட்டேன். ஓகேவா? தயவு செஞ்சு என் முன்னாடி இப்படி இழிச்சிட்டு நிக்காம போயிடு. இட்ஸ் இரிட்டேட்டிங். கம் ஆன், போயிங்க இருந்து என்று பற்களை கடித்தான் லியோ. அவளோ பாவமாக முகத்தை வைத்துக்கொள்ள அவன் பாட்டிற்கு காரில் ஏறி கதவை அடித்து சாத்தினான். உடனே ஏதோ ஒன்று ஞாபகம் வந்தவளாக, பொறுங்கள் அதிகாரி, தாங்கள் உதவி செய்ததற்கு நான் ஏதாவது கைமாறு செய்ய வேண்டுமல்லவா? கொடுப்பதற்கு என்னிடம் பொற்காசுகளோ விலையுயர்ந்த பொருட்களோ அதெல்லாம் என்னிடம் இல்லை. ஆனால் நான் கைமாறாக தங்களுக்கு இந்த ஊரை சுற்றி காண்பிக்கட்டுமா என்று விழிகள் மின்ன கேட்க, அவளை விழிகளை கூர்மையாக்கி பார்த்தான் அவன். யாழ்மொழிக்கு அவனின் பூனை விழிகளை பார்க்க பார்க்க திகட்டவில்லை. தன்னை மீறி அவள் அவனை ரசிக்க ஆரம்பிக்க, அவளின் பார்வையில் இருந்த ஏதோ ஒன்று லியோவின் மனதை சற்று அசைத்துத்தான் பார்த்தது. உடனே அவளின் பார்வை வீச்சை தாங்க முடியாமல் அவன் முகத்தை திருப்பிக் கொள்ள, இருவரையும் மாறி மாறி புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான் ஜேம்ஸ். ஜேம்ஸ், உன்கிட்ட தனியா சொல்லணுமா? காரை எடு என்று அவன் கத்தியதும் உடனே ஜேம்ஸும் காரை உயிர்ப்பித்து செல்ல ஆரம்பிக்க, பதறியே விட்டாள் யாழ்மொழி. அதிகாரி, இப்படி சென்றால் தங்களை விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறீர்களா? கைமாறு செய்யாமல் ஓய மாட்டாள் இந்த யாழ்மொழி. என்னை நிராகரித்து விட்டு செல்கிறீர்கள் அல்லவா? நாளை இதே இடத்தில் இப்படியே வந்து நின்று கொண்டிருப்பேன். இதே நேரத்தில் மறக்காமல் வந்துவிடுங்கள், தங்களுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன் என்று அவள் சத்தமாக கத்த, கார் ஜன்னல் வழியே அவளை எட்டி பார்த்த லியோ அவளை முறைத்துவிட்டு திரும்பிக் கொண்டான். இடியட் என்று அவன் பற்களை கடிக்க, ஜேம்ஸிற்கு யாழ்மொழியின் புன்னகையும் லியோவின் விழிகளில் தெரிந்த பதற்றமும் எதையோ ஒன்றை உணர்த்துவது போலிருந்தது. இங்கு இவ்வாறு இருக்க, திடீரென தன் கரத்தை பற்றி இழுத்ததில் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்ற இந்திரசேனாவுக்கு தன்னை சுதாகரிக்கவே சில நிமிடங்கள் தேவைப்பட்டன. ஐயோ வீரா, என்ன விளையாட்டு இது? பயத்தில் என் உயிரை போய்விட்டது தெரியுமா என்று நெஞ்சில் கை வைத்து பதற்றமாக சொன்னவள் அப்போதுதான் அந்த சிறிய குடிசையை சுற்றி முற்றி பார்த்துவிட்டு, கடவுளே, யாராவது நம்மை இந்த நிலையில் பார்த்து விட்டால் அவ்வளவுதான், முதலில் இங்கிருந்து வெளியில் செல்லலாம், வாருங்கள் என்று அவனை விட்டு விலக போக, ஆடவன் விட்டால்தானே? அவள் இடையை வளைத்து தன்னோடு நெருக்கி கொண்டவன், பயப்படாத இந்திரா, இங்க யாரும் வரமாட்டாங்க. ஆமா, கொஞ்ச நாளா என்னை பத்தி யோசிக்காத இளவரசி, திடீர்னு இங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? இந்த சாதாரண குடிமகனோட ஞாபகம் இளவரசிக்கு இப்பதான் வந்துச்சோ என்று பாதி வலி பாதி கோபம் என கலந்து கேட்க, பெண்ணவளின் முகமோ அவனுடைய வார்த்தைகளில் இருண்டு போனது. வார்த்தைகளால் என்னை காயப்படுத்தாதீர்கள். என் நிலையில் இருந்திருந்தால் தங்களுக்கு புரிந்திருக்கும். தங்களை பார்க்கவும் முடியாமல் பார்க்காமல் இருக்கவும் முடியாமல் நான் கொள்ளும் அவஸ்தை தங்களுக்கு என்றும் புரிய போவதில்லை என்று அவள் முகத்தை திருப்பிக் கொள்ள, அவள் நாடியை பிடித்து தன் முகம் நோக்கி திருப்பினான் வீரா. உன்னை புரிஞ்சுக்காம இல்லை இந்திரா, ஆனா எத்தனை நாளைக்கு இந்த கண்ணாமூச்சி ஆடணும்னு நினைக்கிற நீ? என்னைக்கா இருந்தாலும் நான் சாதாரண ஆளு, சாதாரண ஆள் தான். நீ இளவரசி, இளவரசி தான். அது என்னைக்கும் மாற போறதில்ல. நமக்கு நடுவுல இருக்கிற இந்த கட்டம் கோடு, இந்த பிரிவினை என்னைக்கும் நீங்க போறதும் அல்ல. இதுக்கு என்ன பதில், என்ன முடிவு? நான் உன்னையோ நீ கேட்குறேன், எனக்கு பதில் சொல்லு இந்திரா. ஒருவேளை உங்க அப்பாவுக்கு எங்க காதல் விஷயம் தெரிஞ்சு அவர் வேணான்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? அந்த நிமிஷம் உன்னோட முடிவு என்னவா இருக்கும் இந்திரா என்று அவன் தன் சந்தேகத்தை கேட்க, முட்டாள், என்னால் உன்னை தவிர வேறு எவனையும் நினைத்து பார்க்க முடியாது என்று தெரிந்தே கேள்வி கேட்கிறாயா? இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை இளவரசர்கள் வந்தாலும் நான் உன்னுடையவள் என்றவளின் வார்த்தைகளில் அத்தனை உறுதி எனக்கு தெரியும். ஆனா
அரசர் தன்னோட மகள், அதாவது இந்த நாட்டோட இளவரசிக்கு என்ன மாதிரி சாதாரண ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுக்க எப்படியும் சம்மதிக்க மாட்டாரு. அது அவரோட தப்பு கிடையாது. அவரோட இடத்துல நான் இருந்தாலும் அதே தான் செய்வேன். ஏன்னா உன்னோட கல்யாணம் இந்த நாட்டோட பலத்தை இன்னும் கூட்டும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவரு கை நழுவ விட மாட்டாரு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம காதல் விஷயம் அவருக்கு தெரிய வர்றப்போ இதை இல்லாம பண்றதுக்காக அவர் உன்னை எதுவும் பண்ண மாட்டாரு எனக்கு தெரியும். ஆனா என்ன கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. சாகரத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அது உனக்காக நான் மனசார செத்து போவேன். ஆனா அதுக்கப்புறம் உன்னோட நிலைமை என்ன இந்திரா என்று வலி நிறைந்த பார்வையோடு அவன் சொல்ல, அவனை அதிர்ந்து பார்த்தவளின் விழிகளிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. என்னை பார் வீரா, நாம் இணைவோமா இல்லையா என்றெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாத. இந்த ஜென்மத்தில் இளவரசி இந்திரசேனா சாதாரண சந்தை வியாபாரியான வீராவிடம் தன் இருதயத்தை பறி கொடுத்து விட்டாள் என்பதுதான் நிஜம். இதை யாராலும் மாற்ற முடியாது. அவ்வளவுதான். தங்களை கொன்று விட்டால் நானும் இறந்து விடுவேன் என்று இந்திரா அழுத்தமாக சொல்ல, அவளை விழிகளில் காதல் மிதக்க பார்த்தவன் அடுத்த கணமே அவள் இதழை கவ்வியிருந்தான். அவளும் பிடிமானத்திற்காக அவனின் பின்னந்தலை முடியை பற்றி வருட, நடப்பை மறந்து அவளுக்குள் மூழ்கி கொண்டே சென்றவனின் கரங்கள் மெல்ல அவள் மேனியில் எல்லை மீறத் தொடங்கியது. புதிய சுகத்தில் உண்டான களிப்பில் விழிகளை மூடி மேலும் அவனோடு அவள் நெருங்கிக் கொள்ள, அவள் இதழிலிருந்து மெல்ல அவள் கழுத்தில் முகத்தை புதைத்தான் வீரா. அவனுடைய இதழ் தேகத்தில் பட அவளோ கூச்சத்தில் நெளிய, இருவருக்கும் உடல் சூடாக உணர்ச்சிகள் கிளர்த்தெழுந்தன. உணர்வுகள் தாறுமாறாக சுரக்க தங்களை மறந்த நிலையில் பிணைந்திருந்தவர்கள் திடீரென கேட்ட யாழ்மொழியின் குரலில் பதறிக்கொண்டு விலகி நின்றனர். இருவரின் இதயமும் படுவேகமாக துடிக்க, மூச்சு வாங்கியவாறு நின்றிருந்தவர்களை எச்சில் விழுங்கியவாறு பார்த்து கொண்டிருந்தாள் யாழ்மொழி. யாழ் என்ற இந்திராவுக்கு வெட்கம் பிடுங்கி தின்ன, பயப்படாதீர்கள், நான் யாரிடமும் கண்டதை சொல்ல மாட்டேன் என்றவளோ முகத்தை மூடிக்கொண்டு வெளியே ஓடியே விட்டாள். ஐய, பார்த்துட்டால, மானமே போச்சு என்று வீரா தலையை சொரிந்தவாறு சிறு தயக்கத்தோடு தன்னவளை பார்க்க, முகம் சிவக்க நின்றிருந்தவளை அவனால் ரசிக்காமல் இருக்க முடியவில்லை. மீண்டும் அவனுடைய பார்வை மாற, அவளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்ததும் 2 அடி பின்னால் நகர்ந்தவள், கடவுளே போதும், அவள் பார்த்தது போதாதென்று இப்போது ஊரே பார்க்க வேண்டுமா தங்களுக்கு? விடுங்கள், அனைத்தும் திருமணத்திற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று ஆடையை சரி செய்தவாறு முறைப்போடு கேட்டுவிட்டு அங்கிருந்து வெளியேறிவிட்டாள் இந்திரசேனா. வீராவோ பின்னந்தலையில் அடித்து சிரித்து கொள்ள, அன்றிரவு விட்டத்தை வெறித்தவாறு உறங்கிக் கொண்டிருந்த யாழ்மொழிக்கு தன்னவன் வருவானா இல்லையா என்ற கேள்விதான் மூளைக்குள் சுழன்று கொண்டிருந்தது. அவள் பக்கத்தில் இருந்த ராதாவோ, யாழ்மொழி, எழுந்து பார்க்கும் போதெல்லாம் எதையோ பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாய். என்ன ஆனது உனக்கு? உறக்கம் வரவில்லையா? இப்படி விழிகளை மூடாமல் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்க, அந்த வெள்ளையனை பற்றித்தான் ராதா. நாளை ஊரை சுற்றி காண்பிப்பேன், வந்துவிடு என்று நான் பாட்டுக்கு சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். ஆனால் வருவானா இல்லையா என்று தெரியவில்லை. அதை குறித்துத்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். வருவானா மாட்டானா? பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு திரும்பி படுத்து கொண்டாள் மற்றவள். ஆனால் ராதாவுக்குத்தான் தோழி சொன்னதை கேட்டு இதயமே நின்றுவிட்டது. எல்லை மீறி 2 காதல் பயணங்கள் இங்கு நடை போட்டு கொண்டிருக்க, இரண்டும் சென்று முடியும் பாதைகள் சுவாரஸ்யமாக மகிழ்ச்சியாக இருக்குமா, இல்லை ரணகலமாக ராத்தூக்கத்தை கெடுக்கப் போகிறதா? பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து வரும் அத்தியாயங்களில்.